ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவான கருப்புன்ற திரைப்படத்தை ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் தயாரித்திருந்தாங்க. இந்த படத்தில் சூர்யாவோடு இணைந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு திரிஷாவும் நடித்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் மூத்த நடிகராக வலம் வரும் இந்திரன்ஸ் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரிடமும் பாராட்டுகளையும் பெற்றிருக்கார். படத்தோட வெற்றி நடிகர்களோட பங்களிப்பு படத்தோட வெற்றிக்கு இதில் நடித்திருக்கிற நடிகரோட பங்களிப்பு அதிகம்னே சொல்லலாம். குறிப்பாக பின்னணி இசையமைத்த இந்த படத்துக்கு பின்னணி இசையமைத்த சாய் அபயங்கார் இந்த படத்துக்கு முக்கிய பலமாக துணை நிற்கிறாருன்னே சொல்லலாம். கலையான ஒரு விமர்சனம் இந்த பக்கம் இருந்தாலுமே இன்னொரு புறம் இந்த படத்தை தாங்கி பிடிக்கிறார் சாய் அபயங்கார். சாய் அபயங்காருடைய பிஜிஎம்லாம் இந்த படத்தை தூக்கி நிறுத்துதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு கலையான விமர்சனம் இருந்தாலும் நல்ல வரவேற்பு வசூல் ரீதியாக பெற்றுட்டு தான் வருது. அந்த நிலையில் இந்த படம் வெளியாகி 5 நாட்களுக்கு மேலே ஆகிறது. இது வரைக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 5 நாட்களில் 165 கோடிக்கு மேலே வசூலித்திருக்குது. 5 நாட்களில் இந்த படம் 165 கோடி வசூலித்திருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டுன்னு பார்க்கும்பொழுது 130லேருந்து 140 கோடி வரைக்கும் சொல்லப்படுது. தற்பொழுது இந்த படம் 165 கோடி வசூலித்திருக்கிறதுனால எப்படியும் லாபத்தை ஈட்டி தந்திருக்கு தயாரிப்பாளர்களுக்கு. வரும் நாட்களையும் இந்த திரைப்படம் எவ்வளோ வசூலிக்கிறதுன்றதையும் பொறுத்திருந்தான்னு பார்க்கணும். முதல் 3 நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா உலக அளவில் 147 கோடிக்கு மேலே வசூலித்து சாதனை படைத்தது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது 5 நாட்களில் உலக அளவில் பார்த்திங்கன்னா 165 கோடி வரைக்கும் வசூலித்திருக்கு. வரும் நாட்களில் எவ்வளோ வசூலிக்கிறது பொறுத்து பார்க்கலாம். மேலும் இது மட்டும் தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.